தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக விளங்குபவர் நடிகர் விஜய். இவர் படம் வெளியான முதல் நாளே வசூலை அள்ளிவிடும். கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக விஜய் வலம் வருகிறார். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, ஆந்திரா மற்றும் வெளிநாடுகளில் இவரது படம் நல்ல வசூலை அள்ளும். கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து படத்தில் அவரை நடிக்க வைக்க வரிசை கட்டி தயாரிப்பாளர்கள் நிற்கின்றனர். ஆனால் ஜனநாயகன் தனது கடைசி படம். இனி அரசியல் தான் எல்லாமே என விஜய் அறிவித்துள்ளது அவரது ரசிகர்களை சோகத்தில் அழுத்தியது. ஆனால் அரசியலில் அவர் வந்து நல்லது செய்யட்டுமே என ஆதரவும் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தை சீக்கிரமாக முடிக்க விஜய் ஆர்வம் காட்டி வருகின்றார். அனிருத் இசையமைப்பில் எச். வினோத் இயக்கத்தில் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் என நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வருகின்றனர். தளபதி விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என கூறியதில் இருந்து அவரது ரசிகர்கள் உற்சாகமாக உள்ளார்கள். இவரது கட்சி பெயர் கொடி பாடல் கட்சியின் முதல் மாநில மாநாடு என அனைத்துமே அரசியல் தளத்தில் கவனம் பெற்று வருகிறது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் களமிறங்க உள்ளதால் ரசிகர்கள் அவரது கட்சிக்கு வாக்களிக்கவும் மக்களை வாக்களிக்க செய்ய களப்பணிகள் செய்து வருகிறார்கள். மறுபக்கம் விஜயின் நெருங்கிய நண்பரான அஜித் தற்போது குட்பை நக்லி படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படி இருக்கும்போது இணையத்தில் தற்போது ஒரு வீடியோ வேகமாக விஜய் ரசிகர்கள் மத்தியில் பரவி வருகிறது. அதில் சினிமா, விளையாட்டு மற்றும் அரசியல் பல விஷயங்கள் குறித்து நக்கல் மற்றும் நையாண்டித்தனமாக கூறப்பட்டுள்ளது. இதில் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார் எனவும் கூறப்படுகிறது. அதாவது நண்பர் ஒருவர் மிகவும் மோசமான உடல்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை குணப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடும் அவரது நண்பர்கள் சிலர் தகவல்களை கூறுகிறார்கள். அதாவது மச்சான் RCB கப் ஜெயிச்சிடுச்சுடா, தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் இலவசம்டா, அஜித் ஆடியோ லான்ச்சுக்கு வராருடா, நிர்மலா அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆன்டி ஜீரோ டாக்ஸ் ஆக்கிட்டாங்க, இனிமேல் நாம் எல்லாரும் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லடா, மச்சான் அண்ணன் CM ஆகிட்டாருடா என்று மாறி மாறி கூறுகிறார்கள். மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக உள்ள நண்பன் அண்ணன் CM ஆகிட்டாருடா என சொன்னதை கேட்டதும் உடனே எழுந்து விடுகிறார். இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் இந்த வீடியோவை அதிகமாக பகிர்ந்து வருகிறார்கள். இந்த வீடியோவை விஜய்க்கு மாஸ் காட்ட விஜய் ரசிகர்கள் உருவாக்கியுள்ளார்கள். பலர் லைக்குகளை அள்ளி வீசி வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு இணையவாசி ஒருவர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அவங்க சொல்ற ஒரு விஷயம் கூட நடக்க சாத்தியம் இல்லாததுதான் என பதிவிட்டுள்ளார். அதே போல் மற்றொருவர் இந்த வீடியோ நண்பன் படத்தில் வரும் காட்சியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதால் படத்தில் ஜீவா ஏமாற்றம் அடைந்தார். அதே போல் விஜய் ரசிகர்களும் ஏமாற்றம் அடைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள். 2026 தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படியும் சூடுபிடிக்கும் என்பதால் விஜய் வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.